விஸ்வரூபம் எடுத்த போலி வாக்காளர் விவகாரம். சட்டமன்ற தேர்தலில் திமுக எவ்வளவு போலி வாக்களித்தது? அம்பலத்துக்கு வந்த சீக்ரெட் பட்டியல். ராகுல் காந்தியை தொடர்ந்து மு.க.ஸ்டாலினை கதறவிடப் போகும் டெல்லி. வணக்கம் நண்பர்களே. பீகாரில் போலி வாக்காளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த மக்களின் வாக்குகள் ஒரே வாக்காளர்களின் பெயர் பல இடங்களில் இருப்பது என கண்டறிந்து அந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அப்படி ஒரு செய்தி வெளியிட்டதிலிருந்து போலி வாக்காளர்களை நம்பி காலம் தள்ளும் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் பொங்கி எழுந்தார்கள். காரணம், இவர்களெல்லாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தொகுதி வாரியாக லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை உருவாக்குவார்கள். தேர்தல் கமிட்டிகளில் பணியாற்றும் சில கருப்பு ஆடுகளை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த போலி வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளே சேர்த்து விடுவார்கள். இது கடந்த சில தேர்தல்களில் அதிகமாக நடந்து வருகிறது. குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த எதிர்க்கட்சிகள் போலி வாக்காளர்களை அதிகமாக உருவாக்கினார்கள். அப்படி இருந்தும் அவர்களால் மோடியை வீழ்த்த முடியவில்லை என்பதுதான் கடும் அதிர்ச்சிக்கு ஆளானார்கள். ஆனால் இந்த போலி வாக்காளர்கள் விவகாரத்தை மத்திய உளவுத்துறை தேர்தல் ஆணையத்துக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட்டுகளாக கொடுத்த நிலையில்தான் பீகார் தொடங்கி அடுத்த தமிழ்நாடு என ஒவ்வொரு மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். இதனால் ராகுல் காந்தியை போலவே மு.க.ஸ்டாலினும் கடும் பதற்றத்தில் காணப்படுகிறார். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை கள்ள ஓட்டு போடுவதில் அந்த காலத்திலிருந்தே படுகில்லாடிகள். இப்போது வாக்கு இயந்திரம் வந்த பிறகு பெரிய அளவில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் போலி வாக்காளர்களை கண்டறியும் வேலையை தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டால் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் டெபாசிட் இழக்க நேரிடும் என்று மு.க.ஸ்டாலின் கடுமையான அச்சத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு ராகுல் காந்தியை பொறுத்தவரை பல மாநிலங்களிலும் ஏகப்பட்ட போலி வாக்குகள் செலுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் பிரமாண பத்திரம் ஒன்றில் கையெழுத்து போட்டு புகாராக கொடுங்கள். அது இல்லாமல் அரசியல் லாபத்துக்காக பொய்யான தகவலை வெளியிட்டு மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம். அதோடு கடந்த முறை மகாராஷ்டிராவில் 75 லட்சம் வாக்குகள் அதிகரித்ததாக கூறினீர்கள். ஆனால் இப்போது 1 கோடி என்று சொல்கிறீர்கள். பொய்யான தகவலை சொல்லி உங்களது தோல்வியை மறைக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அதனால் மீடியாக்களை அழைத்து புகார் கூறுவதை விட்டுவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஆதாரங்களை கொடுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் தனது அரசியல் லாபத்துக்காக மட்டுமே இதை செய்து வருவதால் இப்போது வரை தேர்தல் ஆணையம் இருக்கும் பக்கமே செல்லவில்லை ராகுல் காந்தி. முக்கியமாக இந்த முறை போலி வாக்காளர்களை கண்டறியும் பணிகளை தேர்தல் ஆணையம் அதிரடியாக தொடங்கிவிட்டதால் இவர்கள் அனைவரையும் கொந்தளிப்பில் காணப்படுகிறார்கள். அப்படி போலி வாக்காளர் பட்டியலை கண்டறிந்து தூக்கி எறிந்துவிட்டால் வரப்போகிற தேர்தலில் தாங்கள் படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என்று கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் போலி வாக்காளர்களை நம்பிதான் திமுக களத்தில் இறங்குகிறது. கடந்த தேர்தலில் சென்னையில் உள்ள ஆர்.கே. நகர் தொகுதியில் 27,779 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டதினால்தான் திமுக அந்த தொகுதியில் தோல்வியடைந்துள்ளது. அதனால் சென்னையில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதே போலி வாக்காளர்களை வைத்துதான். இந்த சீக்ரெட்டும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை 2 விதத்தில் பயந்து கொண்டிருக்கிறார். ஒன்று, தமிழ்நாட்டில் திமுக திரைமறைவில் வைத்திருக்கும் போலி வாக்காளர்கள். இன்னொரு பக்கம் பீகாரில் இருந்து வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமாகிவிட்டார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துவிட்டால் மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கவிடக்கூடாது என்கிற வேளையில் தற்போது மு.க.ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். என்றாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டம் இருப்பதால் அந்த அடிப்படையில் புலம்பெயர்ந்த பீகார் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கப்பட்டுவிடும் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமானோர் பெங்களூர், மும்பை என பல ஊர்களில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்தந்த மாநிலங்களில் வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையில் இறங்கிவிட்டால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் திமுக அல்லாமல் பாஜக போன்ற தேசிய கட்சிகளுக்குத்தான் வாக்களிப்பார்கள். அதனால் அதுவும் தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதோடு தங்களது போலி வாக்காளர்களை கண்டுபிடித்து விட்டால் ஏரியா வாரியாக திமுக செய்துள்ள அனைத்து தில்லுமுள்ளும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்பதனால் கடும் பதற்றத்தில் காணப்படும் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு எக்காரணம் கொண்டும் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வரவிடக்கூடாது. அப்படி வந்தால் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.
குறிப்பாக சமீப காலமாக மு.க. ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு எந்த வழக்கு கொண்டு சென்றாலும் உடனே அவர்கள் அவருக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லிவிடுகிறார்கள். அதனால் தற்போது உச்சநீதிமன்றத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதனால் இந்த போலி வாக்காளர் விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன பரபரப்பு சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, டொனால்ட் டிரம்பிற்கு மோடி கொடுத்த ஷாக். அமெரிக்காவின் அடிமடியில் கை வைத்ததால் பலத்த அதிர்ச்சி. அமெரிக்காவானது வல்லரசாவதற்கு முக்கிய காரணமே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய டாலர் தான். இதுதான் உலக வர்த்தகத்தின் முக்கிய பரிவர்த்தனையாக அமைந்தது. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டில் ரஷ்யா டாலரின் வர்த்தகம் செய்ய மறுப்பு தெரிவித்தது. அதோடு உலகில் உள்ள பல நாடுகளும் தங்களது சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்ய திட்டமிட்டன. இது அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது. முக்கியமாக ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்திய ரூபாயை தான் பயன்படுத்தியது. இப்படி செய்ததால் அமெரிக்காவின் டாலர் மதிப்பு வேகமாக சரிவடைந்தது. அதோடு இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், தென் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அடங்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சியை உருவாக்க திட்டமிட்டார்கள். அப்போதுதான் தங்கத்தின் அடிப்படையில் வர்த்தகம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதுதான் அமெரிக்காவுக்கு அடுத்த அடியாக மாறியது. அவர்களுக்கு டாலருக்கு மேல் மதிப்பு குறைய தொடங்கியது. குறிப்பாக தங்களது வர்த்தகங்களுக்கு தங்கத்தை பயன்படுத்துவதில் கரன்சி என்பது தேவையில்லாத ஒன்றாகிவிட்டது. இப்படி பிரிக்ஸ் நாடுகள் தங்கத்தை வைத்து தன்னுடைய டாலரை வேல்யூ இல்லாமல் செய்துவிட்டதால் மேலும் அமெரிக்காவின் நிலைப்பாடு ஆட்டம் காண தொடங்கியது. இப்படி தன்னை இந்த பிரிக்ஸ் நாடுகள் திட்டமிட்டு கவிழ்த்து விட்டார்களே என்று அந்த நாடு கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டது அமெரிக்கா. மேலும் இப்படி தங்கம் வர்த்தகத்தின் பிரதானமாக அமைந்திருப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிடம் தற்போது 24,000 டன் தங்கம் சேமிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த தங்கத்தை வைத்து இந்தியா மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்ய தயாராகிவிட்டது. இப்படி டாலருக்கு பதிலாக தங்கத்தை வைத்து இந்தியா தங்களது வியாபாரத்தை அடித்து ஆட இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுக்கு 50% வரி விதித்தார். இதனால் இந்தியா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கணக்கு போட்டார். ஆனால் இவர்கள் தங்கத்தை வைத்து டாலரை மதிப்பிழக்க செய்து புதிய ரூட்டை பிடித்து விட்டார்கள். இப்படி பிரிக்ஸ் நாடுகள் தங்கத்தை கையில் எடுத்து விட்டதால் அமெரிக்காவின் டாலர் தேவையற்ற ஒன்றாகிவிட்டது. வர்த்தகத்துக்கு டாலரை பயன்படுத்துவதை விட தங்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அனைத்து நாடுகளுமே முன்னெடுக்க தொடங்கிவிட்டதால் அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கம் ஆட்டம் காண தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவை அடித்து காலி பண்ண வேண்டும் என்பதற்காக தங்கத்தை வைத்து பிரிக்ஸ் நாடுகள் புதிய பொருளாதார சகாப்தத்தை தொடங்கிவிட்டார்கள். அதோடு இனிவரும் காலங்களில் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை படிப்படியாக குறைத்துக் கொண்டு பிரிக்ஸ் நாடுகளுடன் இந்தியா வர்த்தகத்தை வைத்துக் கொள்வதற்கும் திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. ராமதாஸ் இல்லாமல் நடைபெறும் பாமகவின் முதல் பொதுக்குழு கூட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற 19ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். ஆனால் அவரது மகனான அன்புமணியோ ஆகஸ்ட் 9ஆம் தேதியான இன்று பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி வருகிறார். இதற்கு தடை போட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் சார்பில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துவிட்டார்கள். அதனால் இன்றைய தினம் திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி வருகிறார் அன்புமணி. என்றாலும் பொதுக்குழு கூட்டத்தின் பேனரில் டாக்டர் ராமதாஸின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி பொதுக்குழு நடக்கும் இடையிலும் அவருக்கு ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டு அது காலியாகவே உள்ளது. முக்கியமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே பங்கேற்றிருப்பதால் இந்த கட்சி முழுமையாக அன்புமணி பக்கம்தான் உள்ளது என்பதையும் இது வெளிப்படுத்தியிருக்கிறது. மேலும் டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் நடைபெறும் முதல் பாமக பொதுக்குழு கூட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது.